போன வாரம் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 25,637.80. பியூட்டிஃபுல் க்ளோஸ் போன வாரம் ஆயிருக்கு. அதுக்கு முந்தின வாரமே நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் வீக்கிலெல்லாம் வந்து இன்சைட் டே ஃபார்ம் ஆச்சு. இன்சைட் டே ஃபார்ம் ஆன ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் போனதால் பெரிய புல்லிஷ்னஸ் மார்க்கெட்டுக்கு கிடச்சிருக்கு. கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 13/6/2025 வீக்கோட ஹை வந்து கட் பண்ணி மேலே 57,443.90 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ தட் இதுவுமே இன்சைட் டேயோட மதர் கேண்டலோட ஹையை கட் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கிறதால இதுக்குமே வந்து ஹையர் ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு ரெண்டுமே புல்லிஷாக க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி வந்து கரெக்டாக இருக்கிறதால இந்த காசியஸ் இண்டிகேஷன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதையுமே சார்ட்டில் பார்க்கும்போது ரெசிஸ்டன்சஸ் ஆர் 39,400, 40,400, 41,200. சப்போர்ட்ஸ் ஆர் 37,400, வீக் பிலோ 36,600. இது ஒரு லெவல்ஸாகவே நம்ம நிஃப்டி ஐடிக்கு வச்சுக்கலாம். ஐடி காசியஸ், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி புல்லிஷ். நம்மளோட நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வந்து என்ன டவுட்னா, இதெல்லாம் ஓகே, நீங்கள் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் கம்பெனி எப்படி பார்க்கணும், ஹிடன் ஜெம் எப்படி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க சார். பட் எனக்கு வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள்ன்றது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி எனக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும்ன்றது தான் உங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டினாக இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இப்போ நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறது நேஷ்னல் அலுமினியம். ஸோ நேஷ்னல் அலுமினியம் வந்து கிட்டத்தட்ட ஹிட் கட்டுமானத்தின் வலிமை, கட்டிடங்களின் பாதுகாப்பு, ஸ்ரீ துர்கா டிஎம்டி கம்பிகள். வணக்கம், நான் கண்ணன் பேசுகிறேன். போன வாரம் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 25,637.80. பியூட்டிஃபுல் க்ளோஸ் போன வாரம் ஆயிருக்கு. அதுக்கு முந்தின வாரமே நான் சொன்ன மாதிரி ப்ரீவியஸ் வீக்கிலெல்லாம் வந்து இன்சைட் டே ஃபார்ம் ஆச்சு. இன்சைட் டே ஃபார்ம் ஆன ஹையை பிரேக் பண்ணி மார்க்கெட் போனதால் பெரிய புல்லிஷ்னஸ் மார்க்கெட்டுக்கு கிடச்சிருக்கு. ஸோ இது ஓவராலாக வந்து இந்த புல்லிஷ்னஸ் வந்து கன்சிஸ்டன்ட்லி கண்டினியூஸ் ஆகிற மாதிரி தான் வந்து டேட்டாஸ் இருக்குது. ஸோ நம்ம நிஃப்டியை பொறுத்த அளவுக்கு நம்ம இன்சைட் டே ஃபார்ம் ஆனது வீக்லியில், அந்த வீக் க்ளோஸ் ஆன டேட் 20/6 வந்து இன்சைட் டே ஃபார்ம் ஆச்சு. இன்சைட் டேக்கு ப்ரீவியஸ் வீக் வந்து 13 ஜூன் அன்னைக்கு உங்களுக்கு வந்து 25,222 ஹை இருந்தது. ஸோ இந்த வாரம் தட் இஸ் லாஸ்ட் வீக் 25,200 சில்லறையை தாண்டி மேலே போய் க்ளோஸ் ஆகிருக்கிறது ஒரு பெரிய புல்லிஷ் ரேலிக்கு ரெடியாக இருக்க மாதிரி தான் மார்க்கெட் வந்து இண்டிகேட் பண்ணுது. ஸோ ஒஸ்ட் கேஸ் நிஃப்டி சப்போர்ட் எடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா 24,450 ஜோனில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வந்து உங்களுக்கு சப்போர்ட் எடுத்திருக்கு. ஃபார் 23rd மேலையும் சரி அண்டு 13 ஜூன் அந்த வாரத்தில் எல்லாமே இந்த 24,450 அப்படின்றது 460 அந்த லெவல்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து சப்போர்ட் எடுத்து மேலே வந்தது. இப்போ இந்த வாரம் க்ளோஸ் ஆகிருக்கிறது 25,637.80 விச் இஸ் அபவ் த இன்சைட் டேயோட அதர் கேண்டிலோட ஹைன்றதால வந்து ரொம்பவே பாசிட்டிவிட்டி இருக்குது. ஸோ நிஃப்டி இங்கேருந்து எப்படி மூவ் ஆகும் அப்படின்னு பார்க்கும்போது ரெசிஸ்டன்சஸ் 25,750, 26,100, 26,400. சப்போர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது 25,200, 24,950, 24,700 இந்த இன்பிட்வீனில் சப்போர்ட்ஸ் இருக்குது. பிலோ 24,700 மட்டும்தான் வந்து மார்க்கெட் கொஞ்சம் வீக் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்குது. ஒஸ்ட் சப்போர்ட் இஸ் 24,450. 24,450 கீழே போனால் மட்டும்தான் இப்போ மார்க்கெட்டில் வந்து நம்ம வந்து பெருசாக பேரிஸ் எல்லாம் வந்து யோசனை பண்ண முடியும். அதர்வைஸ் மார்க்கெட் வில் ட்ரை டு ரீச் 25,750, 26,100 அண்ட் 26,400. இதுக்கெல்லாம் வந்து ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். இது வந்து ப்ரீவியஸ் ஐயை பிரேக் பண்ணுறதுக்கு கூட நிறைய ப்ராபபிலிட்டி இருக்குது. அதாவது லைஃப் ஐயை பிரேக் பண்ணுறதுக்கும் நிறைய ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. இது எல்லாமே பை அண்ட் செல் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. இது சார்ட்டை வச்சு நான் சார்ட்டில் வர லெவல்ஸை வச்சு தான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கிறது 57,413.90க்கு க்ளோஸ் ஆகிருக்கு. சார்ட்டில் இதையும் பார்க்கும்போது நமக்கு வந்து இதுவும் வந்து இன்சைட் டே தான் ஃபார்ம் ஆச்சு அப்படின்றது போன வாரத்திலேயே இண்டிகேட் பண்ணியிருந்தேன். ஸோ 13th ஜூன் அந்த வீக்கெண்டில் வந்த ஹை 57,049.50 ஒரு ஓப்பன் ஹையாகவே கிரியேட் ஆகிருந்தது 13th ஜூன் அன்னைக்கு வீக்லியில் ஹை. கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த 13/6/2025 வீக்கோட ஹை வந்து கட் பண்ணி மேலே 57,443.90 க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ தட் இதுவுமே இன்சைட் டேயோட மதர் கேண்டலோட ஹையை கட் பண்ணி மேலே க்ளோஸ் பண்ணியிருக்கிறதால இதுக்குமே வந்து ஹையர் ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். இன்ஃபேக்ட் பேங்க் நிஃப்டி எப்பவும் நான் சொல்கிற மாதிரி நான் ஆல்வேஸ் சொல்லிட்டு இருக்கேன், எப்போவுமே இண்டைசஸ் ஃபஸ்ட்டு பேங்க் நிஃப்டி தான் மூவ் ஆகும். ஒரு கரெக்ஷன் வருதுனாலும் முதல்ல பேங்க் நிஃப்டி தான் கரெக்ஷன் வரும், அதை லீட் பண்ணி நிஃப்டி வந்து கரெக்ட் ஆகும். பட் அதே மாதிரி மேலே
ஃபாஸ்ட்டாக எழுந்து போகும்போதும் பேங்க் நிஃப்டி தான் முதல்ல மேலே போகும். பேங்க் நிஃப்டி மேலே போயிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நிஃப்டி போகுன்ற மாதிரி தான் வந்து கொஞ்சம் மாதங்களாகவே நடந்துட்டுருக்கு. இந்த பேட்டர்ன் வந்து கொஞ்சம் மாதமாகவே நடந்துட்டுருக்கு. ஸோ இதை பொறுத்தளவுக்கு நிஃப்டி பேங்க் பொறுத்தளவுக்கு நியூ ஹை போயாச்சு. மார்க்கெட் லாஸ்ட் வீக்லேயே வந்து நியூ ஹைக்கே போயாச்சு. ஸோ இதுவுமே புல்லிஷ் தான். இது எவ்வளோ தூரம் இருக்குன்றதையும் டார்கெட்ஸ் எல்லாமே கொஞ்சம் பார்ப்போம். க்ளோஸாக இருக்கிறது 57,443.90. ரெசிஸ்டன்சஸ் ஆர் 58,200, 59,100, 60,000. Supports are 56,150, 55,800. Week below 55,200, 55,200க்கு கீழே மார்க்கெட் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் நம்ம வந்து ரொம்ப பேரிஸாக போகிறதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கும். அதர்வைஸ் மார்க்கெட் வில் ட்ரை டு ரீச் த ஹையர் லெவல்ஸ் ஆஃப் 58,200, 59,100 and 60,000 ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். அதான் வந்து பேங்க் நிஃப்டி இண்டிகேட் பண்ணுறது. இப்போ நிஃப்டி ஐடி வரும் வாரத்தில் எப்படி இருக்குன்றதையும் பார்த்துருவோம். நிஃப்டி ஐடி க்ளோஸ் ஆகிருக்கிறது 38,822.95ல க்ளோஸ் ஆகிருக்கு. ஆஸ் பர் சார்ட் வந்து நிஃப்டி ஐடி முதல்லே வந்து ப்ரீவியஸாக நமக்கு வந்து பார்க்கும்போது மே மாதம் 23rd ஆன் வீக்லி கேண்டில்ஸ் தான் இப்போ எல்லாமே நான் பேசிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. ஆன் 23rd மேல வந்து இன்சைட் டே ஃபார்ம் ஆயிருக்கு. அதோட மதர் கேண்டில் வந்து 16th மேயோட ஹை வந்து 38,377. ஸோ இந்த 38,377க்கு மேலே க்ளோஸ் ஆனது அரவுண்டு 13th ஜூனில் வந்து அதுக்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு, விச் இஸ் 38,469. அங்கேருந்து நம்ம ஹை போயிருக்கிறது ஆல்ரெடி போன வாரத்துக்கு முந்தின வாரம் 39,572.50 போயிருக்கு. போன வாரத்துக்கு முந்தின வாரம் இந்த ஹை போயிருக்கு. போன வாரம் பார்த்தீங்கன்னா அகெயின் இது வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக கரெக்டான மாதிரி இருக்குது நிஃப்டி ஐடி. ஸோ ஐடி பொறுத்த அளவுக்கு ஒரு சின்ன டார்கெட்டை முடிச்சிருக்கு. மேபி ஐடி மே கம் ஒரு ஸ்லைட் டவுன் சைட்லேயும் இருக்கிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் இருக்குது. பிகாஸ் ஆஃப் இந்த ப்ரீவியஸ் வீக் 38,369 ஒரு லோ இருக்குது. லாஸ்ட் வீக்கில் வந்து அந்த லோ வந்து கட் பண்ணியிருக்கு. 38,369 கட் பண்ணிட்டு 38,278 வந்துட்டு அகைன் க்ளோஸ் வந்து 38,822. ஸோ நமக்கு மெயினாக பார்க்க வேண்டியது ஐடி பொறுத்த அளவுக்கு பிலோ 38,200 மறுபடியும் பிரேக் ஆகும் பட்சத்தில் நிஃப்டி ஐடி இன்னும் கொஞ்சம் கரெக்ட் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். அது வந்து 37,700 வரைக்கும் கூட வரதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். பிகாஸ் நிஃப்டி ஐடி பொறுத்த அளவுக்கு கொஞ்சம் ஹைல இருந்து கரெக்ட் ஆயிருக்கு லாஸ்ட் வீக்கே. நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பொறுத்தளவு ரெண்டுமே புல்லிஸாக க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி ஐடி வந்து கரெக்டாக இருக்கிறதால இந்த காசியஸ் இண்டிகேஷன் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ அதையுமே சார்ட்டில் பார்க்கும்போது ரெசிஸ்டன்சஸ் ஆர் 39,400, 40,400, 41,200. சப்போர்ட்ஸ் ஆர் 37,400. வீக் பிலோ 36,600. இது ஒரு லெவல்ஸாகவே நம்ம நிஃப்டி ஐடிக்கு வச்சுக்கலாம். ஐடி காசியஸ், நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி புல்லிஷ். அதுக்கப்புறம் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பை அண்ட் செல் பார்த்துடலாம். எஃப்ஐஐ அண்ட் டிஐ அவங்க ரெண்டு பேரோட கண்டிஷன்ஸ் நம்ம பார்க்கும்போது 27/5 அதாவது ஃப்ரைடேலேருந்து நான் சொல்லிட்டு இருக்கேன். 27/5 எஃப்ஐஐ வந்து 1,397 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. டிஐ 558 கோடி வந்து செல் பண்ணியிருக்காங்க. 26/5 12,594 கோடி வந்து எஃப்ஐஐ பை பண்ணியிருக்காங்க. தட் இஸ் ஆன் Thursday. டிஐ -195 crore 195 கோடி செல் பண்ணியிருக்காங்க. 25 அண்ட் 24 23 இந்த 3 டேட்லேயும் எஃப்ஐஐ வந்து அரவுண்ட் ஒரு 9,000 crore வரைக்குமே செல் பண்ணியிருக்காங்க. டிஐஐ பொறுத்த அளவுக்கு 13 crore வரைக்குமே பை பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவராலாக நமக்கு வந்து Thursday அன்னைக்கு மார்க்கெட் பை ஆனதுக்கும் ஃப்ரைடே அன்னைக்கு மார்க்கெட் புல்லிஸாக போய் க்ளோஸ் ஆனதுக்கும் மெயின் ரீசன் ஆன் Thursday எஃப்ஐஐ வந்து 12,594 கோடி பை பண்ணியிருக்கிறது ஒரு பெரிய இன்ஃபர்மேஷன். டிஐஐ ஆல்ரெடி கன்சிஸ்டண்ட்டாக பைல தான் இருக்காங்க. செல்லிங்ன்றது ஒரு சின்ன குவான்டிட்டி தான் இருக்குது. லைக் 195 crore, 558 crore அந்த மாதிரி சின்ன குவான்டிட்டி தான் இருக்குது. ஈவன் தோ மிச்சம் எல்லாமே வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் பொறுத்த அளவுக்கு டிஏயும் வந்து கம்ப்ளீட்டாக பைல தான் இருக்காங்க. டில் நவ் இந்த 27th வரைக்கும் பார்க்கும்போது எஃப்ஐ வந்து 8,320 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. பட் டிஐஐ 69,176 கோடி வந்து பை பண்ணியிருக்காங்க. எப்போது சொல்கிற மாதிரி டிஐஐயோட பையிங் வந்து இப்போ எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் வந்து நிறைய பையிங் இருக்கிறதால மார்க்கெட் கொஞ்சம் நல்லாவே மேலே போகுது. எஃப்ஐ கூட சேர்ந்து பையிங் வரும்போது ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் வந்து ரொம்ப புல்லிஸாக போகுது. இதான் ரீசன்ன்றதுக்காக தான் இண்டிகேட் பண்ணுறேன். அண்ட் இப்போ பார்க்க போகிறது நம்மளோட நியூஸ் கஃபே வியூவர்ஸுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் சினாரியோ. இது எப்படி பார்க்கணுன்னா நம்ம வந்து ஹிடன் ஜெம்ஸ்னு சொல்கிறோம். ஒரு ஈக்விட்டியை வந்து நம்ம வந்து மல்டி பேக்கர் ஆக போகிறது ஒரு 2 to 5 times அதுக்கும் மேலே போக போகுது அப்படின்னா அதோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கணும்
அப்படின்றது தான் நான் இங்கே வந்து உங்களோட டிஸ்கஸ் பண்ணுறேன். இது வந்து நாலேஜ் பர்பஸ்க்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது நம்ம வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் கம்பெனியா அப்படின்றது முதல்ல ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த மாதிரி ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு நமக்கு screener.in இருக்குது. அதில் போய் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணலாம். அதை ஐடென்டிஃபை பண்ணும்போது முதல்ல நீங்கள் கவனிக்க வேண்டியது கேபிட்டல் எவ்வளோ கோடின்னு பாருங்கள், ரிசர்வ்ஸ் எவ்வளோ கோடின்னு பாருங்கள். கேபிட்டல் சின்னதாக இருந்தாலும் ரிசர்வ்ஸ் ஜாஸ்தியாக இருக்கணும், கேஷ் ஃப்ளோ நல்லா இருக்குன்னு அர்த்தம் அப்போது. ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். அடுத்தது பேலன்ஸ் ஷீட் நம்ம செக் பண்ணோம். பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு என்னென்ன தெரியும் அப்படின்னும் போது அந்த கம்பெனியோட சேல்ஸ் என்னென்னு தெரியும், அந்த கம்பெனியோட நெட் ப்ராஃபிட் என்னன்னு தெரியும். ஸோ இது வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த கம்பெனியோட லைபிலிட்டிஸ் என்னென்னு தெரியும். ஸோ இதை பார்க்கும்போது நமக்கு வந்து கிளியர் பேலன்ஸ் ஷீட்னா உங்களுக்கு கன்சிஸ்டண்ட்டாக ஆன் இயர் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் வந்து நெட் ப்ராஃபிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும், சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும், இபிஎஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கணும். இந்த மாதிரி இருக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஸ்டாக் வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அட் த சேம் டைம் யாருமே எக்ஸிட் ஆக மாட்டாங்க இந்த மாதிரி ஸ்டாக்கில் லாங் டேர்முக்கு. ஸோ பேலன்ஸ் ஷீட்டை கம்ப்ளீட்டாக செக் பண்ணோம். இயர் ஆன் இயர் செக் பண்ணுற மாதிரி நீங்கள் குவார்டர் ஆன் குவார்ட்டரும் செக் பண்ணோம். குவார்டர் ஆன் குவார்ட்டர் செக் பண்ணும்போது ஒரு குவார்ட்டர் கம்மியாக இருந்தாலும் 2 குவார்ட்டர் கம்மியாக இருந்தாலும் நம்ம வந்து உடனே எக்ஸிட் பண்ண வேண்டாம். ஃபர்தராக செக் பண்ண ஒரு 3 to 4 குவார்ட்டர்ஸ் எல்லாமே மைனஸ் ஆகி வருது, அதுக்கப்புறம் 1 year பேசிஸில் வந்து மைனஸ் ஆகி வருது நெட் ப்ராஃபிட் அப்படின்னும் போது மட்டும்தான் நம்ம வந்து அதுலேருந்து எக்ஸிட் ஆகிறதுக்கு திங்க் பண்ணலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் குவார்டர் ஆன் குவார்ட்டரும் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு நெட் ப்ராஃபிட், அதே மாதிரி ரேஷியோஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்குன்னா டெஃபினட்டாக வந்து ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்ன்றது ரொம்ப ரொம்ப கன்ஃபார்ம் ஆகிடும் உங்களுக்கு. அதுக்கப்புறம் வந்து இண்டஸ்ட்ரி பிஇ என்னன்னு பார்க்கணும். இப்போ நீங்கள் ஆக்சுவலி இப்போ பேங்க் செக்டர்னு எடுக்கிறீங்கன்னா பேங்க் செக்டரோட இண்டஸ்ட்ரி பிஇ என்னன்னு பார்க்கணும், இந்த ஸ்டாக் பிஇ என்னன்னு பார்க்கணும். இண்டஸ்ட்ரி பிஇயோட ஸ்டாக் பிஇ கம்மியாக இருந்தால் ஆல்வேஸ் பெஸ்ட் வித் ஃபண்டமெண்டல்ஸ். இப்போ நான் பேசின எல்லா ஃபண்டமெண்டல்ஸ் கூட மேட்ச் பண்ணி பார்க்கும்போது இண்டஸ்ட்ரி பிஇயோட ஸ்டாக் பிஇ கம்மியாக இருந்தால் ஃபர்தர் உங்களுக்கு தம் கொடுக்குற மாதிரி, ஸோ இன்னும் நீங்கள் கான்ஃபிடென்ட் லெவலை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து கேஷ் ஃப்ளோ. அந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ என்னன்னு பார்க்கணும். கேஷ் ஃப்ளோ எப்போவுமே வந்து ஜாஸ்தி இருக்கணும். எப்போவுமே கேஷ் ஃப்ளோ ரிச்சாக இருந்தால் தான் வந்து கம்பெனி வந்து டிவிடெண்டோ இல்லை பைபேக்கோ ஏதோ ஒன்று பண்ண முடியும். ஸோ கேஷ் ஃப்ளோ இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கேஷ் ஃப்ளோவும் கன்சிஸ்டண்ட்டாக ஆன் இயர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கிறது வந்து அந்த இன்வெஸ்டருக்கு வந்து ஃபர்தராக இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து பூஸ்ட் கொடுக்கும். கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட் ஸ்ட்ராங் ஆகுதுன்றது வந்து பேரலாக நம்ம திங்க் பண்ணலாம். இந்த எல்லா பேராமீட்டரும் செக் பண்ணதுக்கப்புறம் சார்ட்டை போய் நம்ம செக் பண்ணோம். சார்ட்டில் எங்கே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு அப்படின்றத இம்பார்ட்டண்ட்டாக பார்க்கணும். நீங்கள் இந்த பேராமீட்டர்ஸ்லாம் கம்ப்ளீட்டாக செக் பண்ணிவிட்டு ஓகே இதில் இன்வெஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியாச்சுன்னா நீங்கள் ஒரே இடத்துல உங்களோட டோட்டல் கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணவே கூடாது. ஸோ அதை ஒரு 3 to 4 times நீங்கள் வந்து பிரிக்கணும். அந்த கேபிட்டல் உங்களோட அலோகேட்டட் கேபிட்டல் என்னவோ, ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட அலோகேட்டட் கேபிட்டல் ஒரு 10,000 rupeesனா நீங்கள் 2,500 4ஆக பிரிச்சுட்டு அதை ஒரு கரெக்ஷன்ஸ் வரும்போதும் நீங்கள் வந்து திரும்ப பை பண்ணலாம். ஏன்னா பிகாஸ் இதெல்லாம் வந்து லாங் டேர்ம் நம்போது உங்களோட டார்கெட் வந்து நெக்ஸ்ட் 3 to 5 years அப்படின்ற மாதிரி தான் உங்கள் பிளான் இருக்கும். ஸோ அது சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்து 2 yearsக்குள்ளேயே ப்ராஃபிட் கொடுத்துடலாம், சம்டைம்ஸ் 3 to 5 years நடுவில் எங்கே ப்ராஃபிட் கொடுக்கலாம் டெஃபினட்டாக. அண்ட் பேலன்ஸ் ஷீட்டில் சரியாக வரல அப்படின்னும் போது மட்டும் நீங்கள் எக்ஸிட் ஆனால் போதும். அதுக்கப்புறம் நீங்கள் எங்கே இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பை பண்ணலாம் அப்படின்றது வந்து வீக்லி 200 DMA அப்படின்றத நீங்கள் வந்து சார்ட்டில் இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணீங்க. இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் நீங்கள் கம்ப்ளீட்டாக ஃபைண்ட் அவுட் பண்ண ஸ்டாக், இந்த ஃபண்டமெண்டல்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக செக் பண்ணி எல்லாமே டிக் ஆன ஸ்டாக்கை வந்து நீங்கள் வந்து வீக்லி 200 DMAல நீங்கள் வாங்கிறதுக்கு ரெடியாக இருக்கலாம். ஸோ வீக்லி 200 day வந்து ஹிட் ஆகும்போது நீங்கள் வந்து அந்த இடத்துல கொஞ்சம் குவான்டிட்டி ஜாஸ்தி கூட வாங்கலாம். வீக்லி 200 DMAக்கு கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வந்து க்ளோஸ் ஆகும். வீக்லி 200 DMAக்கு கீழே போயிட்டு மறுபடியும் மேலே வந்து க்ளோஸ் ஆகும்போது நம்ம வந்து அங்கே வந்து இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கலாம். அந்த குவான்டிட்டியை ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு லாங் டேர்முக்கு நம்ம வெயிட் பண்ணும்போது நம்மளோட ப்ராஃபிட் ரேஷியோ வந்து 3 to 5 times, மல்டிபிள்ஸ் ஆஃப் 2 to 5 times இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக வந்து ப்ராபபிலிட்டிஸ் ஆர் மோர். ஸோ இப்போது நம்மளோட நியூஸ் கஃபே நேயர்களுக்கு வந்து என்ன டவுட்னா, இதெல்லாம் ஓகே நீங்கள் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங் கம்பெனி எப்படி பார்க்கணும், ஹிடன் ஜெம் எப்படி பார்க்கணும் அப்படின்றதெல்லாம் நீங்கள் சொல்லிட்டீங்க சார். பட் எனக்கு வந்து ஒரு லைவ் எக்ஸாம்பிள்ன்றது ஒரு டெம்ப்ளேட் மாதிரி எனக்கு ஒன்று கொடுத்தீங்கன்னா பெட்டராக இருக்கும்ன்றது தான் உங்களோட நெக்ஸ்ட் கொஸ்டினாக இருக்குன்றது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அதனால் இப்போ நான் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுறது நேஷ்னல் அலுமினியம். மறுபடியும் சொல்கிறேன், இட்ஸ் நாட் அ பை செல் ஐடியா.
உங்களுக்கு வந்து நாலேஜ் ஷேரிங்காக தான் இது சொல்லிட்டு இருக்கேன். ஸோ நேஷனல் அலுமினியம் வந்து கிட்டத்தட்ட ஹிடன் ஜெம், அதுக்கு உண்டான எல்லா கிரைட்டீரியாவும் மேட்ச் ஆயிருக்கிறதால அதை எடுத்திருக்கேன். ப்ரொமோட்டர் 51.28, ப்ரொமோட்டரும் ஜாஸ்தி இருக்கணும் 51.28, கேபிட்டல் 918 கோடி, ரிசர்வ்ஸ் 16,887 கோடி. ஸோ கேபிட்டலே ரிசர்வ் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் டிஃபரன்ஸ் வந்து பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும். நெட் ப்ராஃபிட் நான் சொல்கிற மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக ஆன் இயர் வந்து இன்க்ரீசிங் மோடில் தான் இருக்குது. அட் த சேம் டைம் இந்த நெட் ப்ராஃபிட் ரேஷியோ அப்படின்றது ரேஷியோவே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இன்னும் சூப்பர். அதாவது நான் சொல்கிறது எப்படின்னு நீங்கள் கால்குலேட் பண்ணோன்னா, இப்போ 2023 வந்து ஒரு 9% இருந்திருக்கு, 2024 வந்து ஒரு 12% இருந்திருக்கு, அண்ட் 2025 வந்து ஒரு 15% இருக்குன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்னா 2023 அவங்க வந்து 9% ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க நெட் ப்ராஃபிட், அதுக்கப்புறம் 12% அடுத்த வருஷம் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் 15% அப்படின்னும் போது நெட் ப்ராஃபிட் கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகும்போது அவங்களோட ப்ராஃபிட் வந்து பயங்கரமாக ஜெனரேட் ஆகும். இந்த சேல்ஸ் இன்க்ரீஸ் ஆகும்போதும் சரி ப்ராஃபிட் ஜென்ரேட் பண்ணுறது வந்து பெரிய வேல்யூவேஷனில் இருக்கும். அப்போ கேஷ் ஆட்டோமேட்டிக்காக வந்து அவங்களுக்கு ஜாஸ்தி ஆகிடும். ஸோ இது மாதிரி நீங்கள் நேஷனல் அலுமினியம் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிட்டே போயிட்டுருக்கு. கேஷ் ஃப்ளோ கன்சிஸ்டன்ட்லி ஆன் இன்க்ரீசிங் பேராமீட்டர் லாஸ்ட் 3 இயர்ஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கேஷ் ஃப்ளோ கன்சிஸ்டண்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு. சேல்ஸ் ஆல்சோ இன்க்ரீசிங் இயர் ஆன் இயர், ப்ராஃபிட் இன்க்ரீசிங் quarter on quarter also. Net profits வந்து quarter on quarter increase ஆகுது and year on year increase ஆகுது. Stock PE கம்பேர் பண்ணும்போது 6.65, இண்டஸ்ட்ரி PE கம்பேர் பண்ணும்போது 18.6. நான் இண்டஸ்ட்ரி PEயோட ஸ்டாக் PE கம்மியாக இருக்கணும், வித் ஃபண்டமெண்டல்ஸ் இருக்கணும். அதனால தான் இண்டஸ்ட்ரி PE வந்து 18.6, ஸ்டாக் PE வந்து 6.65. கம்பேரிங் டு பியர்ஸ், ஏன்னா இப்போ நம்ம வந்து இந்த 6.65 PE இருக்குன்னு தெரிஞ்சிச்சு, ஃபண்டமெண்டல்லாம் பார்த்துட்டோம். பியர்ஸை ஏன் கம்பேர் பண்ணோன்னா, அந்த பியர்ஸில் போட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கிற வேறு காம்படிட்டிவ் கம்பெனிஸ் என்னென்னன்றது லிஸ்ட் ஆகும். அந்த லிஸ்ட்டை கம்பேர் பண்ணும்போது நீங்கள் வந்து அந்த பியர்ஸில் இருக்கிற பிஇ வந்து எந்தெந்த லெவலில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேஷ்னல் அலுமினியம் பியர்ஸில் வந்து பிஇ கம்பேர் பண்ணும்போது எல்லாமே 10 பிஇக்கு மேலே தான் இருக்குது. சிலது 22, 23 எல்லாம் இருக்கும் போது இந்த நேஷ்னல் அலுமினியம் ஒன்லி 6.65, விச் இஸ் வெரி வெரி லோ வித் ஆல் ஃபண்டமெண்டல் பேராமீட்டர்ஸ் எல்லாமே மேட்ச் ஆகிறதால தான் வந்து இந்த பியர்ஸ் கம்பேரிங்லேயும் போய் நம்ம பார்த்துக்கிறது நல்லது. கரண்ட் ப்ரைஸ் 191 ரூபா, 52 வீக் ஹை 263 ரூபா, 52 வீக் லோ 138 ரூபா, லாஸ்ட் 3 இயர்ஸில் வந்த லோ 70 rupees. எல்லாமே நம்ம மேட்ச் பண்ணிக்கணும். எப்போவும் நான் சொன்ன மாதிரி கரண்ட் ப்ரைஸ் என்ன, 52 வீக் ஹை என்ன போயிருக்கு, லோ என்ன போயிருக்குன்னு பார்த்துக்கணும். 3 இயர்ஸோட லோ 70 rupeesன்றது நம்மளுக்கு தெரியணும். ஏன்னா இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோம். அட் த சேம் டைம் நீங்கள் வந்து சார்ட்டில் வந்து 200 வீக்லி டிஎம்ஏ எங்கே வருதுன்றதை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு இந்த மாதிரி ஒரு கம்பெனியை நம்ம செலக்ட் பண்ணும்போது நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து லாங்கர் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவில் நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து 2 to 5 times இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ப்ராபபிலிட்டிஸ் ஜாஸ்தி. ஸோ இந்த மாதிரி நீங்கள் செலக்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களோட போர்ட்ஃபோலியோ, அதாவது லாங் டேர்ம் போர்ட்ஃபோலியோ வந்து பயங்கரமாக வந்து ப்ராஃபிட்டை ஜென்ரேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதுதான் இந்த பேஸ் ஐடியா. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வாரம் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.